பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். மகிமையானதொரு நிகழ்ச்சி. (2026) வருடாந்திர சென்னை கன்வென்ஷன் பற்றிய அறிக்கை. 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட நமது வருடாந்திர கன்வென்ஷன் ஆனது தேவன் தாமே ஒழுங்கு செய்து நடத்திய மகிமையானதொரு நிகழ்ச்சியாயிருந்தது. பரலோகமும் பூலோகமும் ஒன்றையொன்று சந்தித்த இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மொழிகளையும் இடங்களையும் சார்ந்தவர்களான ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே கன்வென்ஷனுக்கான ஜபங்களும் ஆயத்த வேலைகளும் ஒருங்கிணைந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கன்வென்ஷனுக்கான ஜபங்களிலும் வேலைகளிலும் தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் தங்கள் பகுதியில் தாங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தனர். கன்வென்ஷன் நாட்களில் வளாகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொனித்துக் கொண்டிருந்த பாடல்கள், சாட்சிகள், ஜபங்கள் மற்றும் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுதல் ஆகிய ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளின் சத்தம் வளாகம் முழுவதையும் நிறைந்து இருந்தது. ஒரு முனையில் தேவ ஊழியர்களுக்கான 24 மணி நேர ஜபசங்கலி நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு ஜபக்கூடம் இருந்தது. மற்றொரு முனையில் விசுவாசிகளுக்கான 24 மணி நேர உபவாச ஜபசங்கலி நடைபெற்றுக் கொண்டிருந்த பெரியதொரு ஜபக்கூடம் இருந்தது. வளாகத்தின் மற்றும் ஒரு பகுதியில் சுரமண்டலமும் ஈட்டியும் என்ற மையப்பொருளை அடிப்படையாக கொண்ட பாடல்கள், வேதாகம கதைகள் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் 1000க்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் நாள் முழுவதும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சுரமண்டலம் என்பது தேவனுடைய சுபாவத்தை குறிப்பதாய் இருக்க, ஈட்டி என்பது மனுஷனின் விழுந்து போன சுபாவத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே உண்டாயிருந்த யுத்தத்தில் சுரமண்டலமே ஈட்டியை வென்றது. மேலும் கன்வென்ஷனில் வேத பாடங்களும் காத்திருப்பு கூட்டங்களும் வாலிபருக்கான கூட்டங்களும் கூட நடைபெற்றன. பிரதானமான கூட்டங்களில் அளிக்கப்பட்ட தூதுகள் தாகமுள்ள ஆத்துமாக்களின் அடிப்படை தேவைகளை சந்திப்பதை மையமாக கொண்டிருந்தன. புதன்கிழமை மாலையில் அளிக்கப்பட்ட தூதானது ஆறுதலையும் தேறுதலையும் அளிப்பதாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு நம்மை தற்காலிகமான துயரங்களிலிருந்து மாத்திரமல்ல, நித்திய நரகாக்கினியாகிய நித்தியமான துயரத்திலிருந்தும் மீட்கும்படியாக தம்மை மனதுருக்கமுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். நம்முடைய துயரங்களின் அடிப்படை காரணமாகிய நமது சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். துக்கம் நிறைந்தவர் என்று அழைக்கப்பட்ட அவர் நம்முடைய துக்கங்களையெல்லாம் சுமந்தார். நம்முடைய தோல்வியுற்ற ஜீவியத்தில் இருந்து நாம் வெளியே வரும்படி நமக்கு உதவி செய்து ஜெய ஜீவியத்தை நமக்கு அளிக்கும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றப்படும்படியாக நாம் நம்முடைய பகுதியில் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து நொறுங்குண்ட இருதயத்துடன் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அவற்றுக்காக மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்ப வேண்டும். வியாழக்கிழமை காலையில் அளிக்கப்பட்ட தூதானது தேவனை நோக்கி கூப்பிடுதலை அடிப்படையாக கொண்டிருந்தது. நாம் சோதனைகள், பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் ஆகியவற்றினூடாக கடந்து செல்லும் போது மனித உதவியை நாடலாகாது. அதற்கு பதிலாக பெரியவராயிருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமாயின் அவர் நம்மை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, நம்மை களம் பண்ணவும் செய்வார் என்று அறிவுறுத்தப்பட்டது. வியாழக்கிழமை மாலை தூதில் அற்பமான நம்முடைய ஜீவியத்தை ஓர் அற்புதமாக மாற்றும்படி இந்த உலகிற்கு வந்த கர்த்தராகிய இயேசு பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக வெளிப்படுத்தப்பட்டார். எக்காலம் துணிக்கும் போது நாம் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக மறுரூபமாக்கப்படும்படி அவர் தம்முடைய நீதியினால் நம்மை தரிப்பித்திருக்கிறார். இவ்வாறு வரவிருக்கிற நித்தியத்தில் சீயோன் மாலையிலும் புதிய எருசலேமிலும் நாம் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் காணப்படுவோம். வெள்ளிக்கிழமை காலை தூதில் புதிய ஏற்பாட்டு சபையின் பின்மாற்றக்காரர், ஜெயங்கொண்டவர்கள் என இரு சாரார் காணப்படுகின்றனர் என்பது எடுத்து எம்பப்பட்டது. கர்த்தராகிய இயேசு பின்மாற்றக்காரருக்காக வரப்போகிறதில்லை. பின்மாற்றக்காரரின் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் பாவம் செய்து தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையை குறித்த தரிசனத்தையும் கர்த்தராகிய இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவலையும் இழந்து போனவர்கள். அவர்கள் தங்கள் ஜீவியத்தில்
எவற்றிற்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவற்றிற்கு முதலிடம் கொடுக்க தவறியபடியினால் கர்த்தருக்குள் தங்களுக்கு இருக்கும் சந்தோஷத்தை நஷ்டப்படுத்தியவர்கள். தேவனுடைய மெய்யான தொடுதல் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஜெயங்கொண்டவர்களோ தங்கள் வஸ்திரங்களை வெண்மையாக காத்துக்கொண்டவர்களாக பரிசுத்தத்திற்காகவும் நீதிக்காகவும் நிற்கிறவர்களாவர். வெள்ளிக்கிழமை மாலை தூதானது நம் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக இருந்தது. ஆதி மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி அவருக்கு கீழ்ப்படியாமற் போன போது அவன் தனக்கிறந்த 7 ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். ஆனால் கர்த்தராகிய இயேசு ரட்சிப்பின் வாசலை திறந்தருளி மனுக்குலம் இழந்து போன இந்த ஆசீர்வாதங்களை அதற்கு திரும்பத் தரும்படி இவ்வுலகிற்கு வந்தார். நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமாயின் அவர் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்த நம்முடைய நல் மேய்ப்பரை போல தங்கள் பிராணனை அருமையாக எண்ணாதவர்களும் பிரதிஷ்டையுள்ளவர்களும் கர்த்தருடைய ரகசிய வருகையின் போது நம்முடைய ஜீவியம் பூரணமாக்கப்பட்டதாயிருக்கும்படியாக தேவனுடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறவர்களுமான தேவ ஊழியர்கள் சிலரை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சனிக்கிழமை காலையில் தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அனுபவிக்கும்படியான கனிவானதொரு அழைப்பு தேவஜனங்களை நோக்கி வந்தது. அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டோடுவது போல் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் அவருடைய வல்லமையினால் நிரம்பி வழிய வேண்டும். அழியாத ஜீவனுக்குரிய இந்த வல்லமையினால் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை நாம் அழித்து போடலாம். உன்னதங்களிலே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களை நமக்கு அருளும்படி இந்த வல்லமையானது காற்றைப் போலவும் மழையைப் போலவும் நம்மில் கிரியை செய்கிறது. கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பிய வல்லமை இதுவே. இது நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மறுரூபமாக்கும்படி நம்மில் கிரியை செய்கிறது. தேவனுடைய வல்லமை நம்மை பரிசுத்தமாக்கும்படி நாம் அதற்கு இடம் கொடுக்கும் போது சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது. எக்காலம் தொனிக்கும் போது இந்த தேவ வல்லமையினால் நாம் சீயோன் புதிய எருசலேம் என்னும் நம்முடைய வாக்குத்தத்த தேசமாகிய மறு கரைக்கு கடந்து செல்லுவோம். சனிக்கிழமை மாலையில் தேவஜனங்கள் சில காரியங்களை கைக்கொள்வதின் மூலம் அவர்கள் எவ்வாறு நீடித்து வாழலாம் என்பதை குறித்து தேவன் அவர்களோடு பேசினார். நாம் பாவமும் பின்மாற்றமும் மற்றவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். நாம் சீயோனை குறித்த அறிவும் சரியான வெளிப்படுத்தலும் உள்ளவர்களாக சீயோனின் உபதேசங்களின்படி ஜீவிக்க வேண்டும். நாம் நீடித்து வாழ வேண்டுமெனில் நாம் சண்டையிடவோ எதிர்த்து பேசவோ கூடாது. அன்றியும் நாம் நம்முடைய நம்பிக்கையை நம் சுய பலத்தின் மேல் வைக்கலாகாது. மாறாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பதே நம்முடைய மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை தூதானது தேவன் நம்முடைய நடுவில் இருக்கும் போது அவர் செய்கிற பெரிய காரியங்களை குறித்ததாக இருந்தது. இத்தூதானது நம் நடுவில் இருக்கிற வல்லமையுள்ள தேவன் என்னும் தலைப்பில் இவ்விதழின் முதற்கட்டுரையாக வெளிவந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அளிக்கப்பட்ட கன்வென்ஷனின் கடைசி தூதானது நம்முடைய சுகமாகுதலுக்கு இருக்கும் தடைகளையும் நாம் சுகமாக்கப்படுவதற்கான வழிகளையும் அடிப்படையாக கொண்டிருந்தது. பாவம், முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், மன்னிக்க முடியாத தன்மை ஆகியவை சுகமாகுதலுக்கு தடைகளாயிருக்கின்றன. இவைகளை நாம் சீர்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய தழும்புகளினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இத்தூதினை தொடர்ந்து நடைபெற்ற விசேஷித்த தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனையில் அநேக வியாதியஸ்தர் சுகமாக்கப்பட்டனர். கன்வென்ஷன் நாட்களில் பலர் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டனர். பலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனர். சிலர் கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டனர். பல சகோதரர்கள் மூப்பர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டனர். மூப்பர்கள் பாஸ்டர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டனர். மற்றும் ஒரு கன்வென்ஷன் முடிவுற்று அது நமது சபை சரித்திரத்தின் மற்றொரு புத்தாண்டிற்குள் நம்மை கொண்டு வந்துள்ளது. ஒவ்வொரு கன்வென்ஷனும் நம்மை விட்டு கடந்து செல்லும் தோறும் நமக்கும் கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கும் இடையேயுள்ள இடைவெளி காலம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் நினைவிற்கொள்வோமாக.
அவர் வரும்போது அவரை சந்திக்கும்படி நாம் அவருக்காக எதிர்நோக்கி காத்திருப்போமாக. உன்னை போரடிக்கும் ஆயுதமாய் ஆக்குவேன், புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். நான் உன்னை போரடிக்கும் ஆயுதமாய் ஆக்குவேன், புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். மலைகளை மீதித்து தனைகளை தகர்த்து அவைகளை பதராக நொறுக்கிடுவார், அவைகளை பதராக நொறுக்கிடுவார். மலைகளை மீதித்து தனைகளை தகர்த்து அவைகளை பதராக நொறுக்கிடுவார், அவைகளை பதராக நொறுக்கிடுவார். உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. இக்கட்டு நாளில் உந்தன் கெஞ்சுதலை கேட்பினே, என்னாலே ஆகாதது பூவில் ஒன்றுமில்லையே. இக்கட்டு நாளில் உந்தன் கெஞ்சுதலை கேட்பினே, என்னாலே ஆகாதது பூவில் ஒன்றுமில்லையே. மனுக்குலம் புகழும் அதிசயம் நிகழும், வியந்திடும் காரியங்கள் செய்திடுவேனே, வியந்திடும் காரியங்கள் செய்திடுவேனே. மனுக்குலம் புகழும் அதிசயம் நிகழும், வியந்திடும் காரியங்கள் செய்திடுவேனே, வியந்திடும் காரியங்கள் செய்திடுவேனே. உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவே எந்த நல்வார்த்தைகளை புறப்பட செய்வினே. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவே எந்த நல்வார்த்தைகளை புறப்பட செய்வினே. எதிரிகள் பயந்து இருதயம் கரைந்து ஏழு வழியாக அவர் சிதறிடுவார், ஏழு வழியாக அவர் சிதறிடுவார். எதிரிகள் பயந்து இருதயம் கரைந்து ஏழு வழியாக அவர் சிதறிடுவார், ஏழு வழியாக அவர் சிதறிடுவார். உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. அக்கினி சோதனையில் இருப்பேன் உன் கூடவே, அக்கினி ஜுவாலை உன்னை பற்றி கொள்வதில்லையே. அக்கினி சோதனையில் இருப்பேன் உன் கூடவே, அக்கினி ஜுவாலை உன்னை பற்றி கொள்வதில்லையே.
அக்கினியை அவிப்பார், ஜெயத்தோடு சேவிப்பார். ஒருவரும் உனக்கு முன் நிற்பதில்லையே, ஒருவரும் உனக்கு முன் நிற்பதில்லையே. அக்கினியை அவிப்பார், ஜெயத்தோடு சேவிப்பார். ஒருவரும் உனக்கு முன் நிற்பதில்லையே, ஒருவரும் உனக்கு முன் நிற்பதில்லையே. உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உன்னோடு இருக்கின்றேன் பராக்கிரமசாலியே, உன்னை காக்கின்ற தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. உனக்குள் இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை அனுப்பும் தேவன் நான் அல்லவோ. மந்தையின் துருகமே வந்திடும் முன் ஆளுகை, ஜெயத்தின் கீதம் முன்னில் தோனித்திட செய்குவேன். மந்தையின் துருகமே வந்திடும் முன் ஆளுகை, ஜெயத்தின் கீதம் முன்னில் தோனித்திட செய்குவேன். கதவுகள் திறக்கும், எழுப்புதல் பிறக்கும், ஜெயத்தோரை சேர்க்க வேகம் வந்திடுவேனே, ஜெயத்தோரை சேர்க்க வேகம் வந்திடுவேனே. கதவுகள் திறக்கும், எழுப்புதல் பிறக்கும், ஜெயத்தோரை சேர்க்க வேகம் வந்திடுவேனே, ஜெயத்தோரை சேர்க்க வேகம்